கோவை சூலூர் அருகே உள்ள கிராமத்தில் பீகாரைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அருகில் உள்ள கடைக்கு சென்று விட்டு வருவதாக கூறி சென்ற மாணவி வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் அக்கம் பக்கம் தேடி பார்த்துவிட்டு பள்ளி மாணவியை காணவில்லை என சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சூலூர் காவல் நிலைய போலீசார் பள்ளி மாணவியை தேடி வந்த நிலையில் நேற்று மாயமான அந்த சிறுமியுடன் பீகாரைச் சேர்ந்த ஒரு வாலிபர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விசாரணையில் திருமண ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக மாணவி கூறினார். இதையடுத்து பீகாரைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் மகன் புல்பாபு குமாரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை சிவானந்தா காலனியில் அட்வான்ஸ் தொகையை திருப்பி தராமல் வாடகைதாரர் குடும்பத்தை வீட்டு உரிமையாளர் மிரட்டியதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. கழிவுநீர் பிரச்சனையை சுட்டிக்காட்டிய வாடகை குடும்பத்தினரிடம் வீட்டு உரிமையாளர் துடைப்பத்தை காட்டி தாக்க முயன்றதுடன் ஆபாசமாக பேசியதாகவும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை வாடகைதாரர் செல்போனில் பதிவு செய்து போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் 60,000 அட்வான்ஸில் வாடகை, பெயிண்ட் மற்றும் பராமரிப்பு செலவு என கூறி சுமார் 45,000 கழித்துவிட்டு மீதமுள்ள தொகையை மட்டுமே வழங்க முயன்றதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. இந்த வீட்டு உரிமையாளர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் ரத்தினபுரி போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.